ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2022 நடந்த குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டினுடைய ஆன்சரும் அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து ஒரு 3 ரீசனிங் கொஸ்டினும் மற்றதெல்லாம் மேக்ஸ் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸ் கொஸ்டின்லாம் பார்த்துடலாம். கடைசியாக நம்ம ரீசனிங் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் 10 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 அளவுகளுமே வந்து வெவ்வேறு அளவுகளாக இருக்கிறதுனால இது வந்து கன செவ்வகம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அப்போது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொள்ளளவு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? கன செவ்வகத்தோட கன அளவு கண்டுபிடிச்சா இதுக்குரிய ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அப்போ கன செவ்வகத்துக்குரிய கன அளவு ஃபார்முலா என்ன? L × B × H. அவங்க கொடுத்துருக்க 3 அளவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அப்போ என்ன வரும்னா 10 × 5 × 1.5 இந்த 3ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 75 மீட்டர் கியூப்னு கிடைக்கும். ஆனால் நமக்கு ஆன்சரில் வந்து லிட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 75 மீட்டர் கியூப்பை நம்ம லிட்டரில் மாற்றணும். அப்போ ஒரு மீட்டர் கியூப்னால் நமக்கு எவ்வளோ வரும்னா 1000 லிட்டர். அதாவது 1 மீட்டர் கியூப் வந்து 1000 லிட்டர். அப்போ 75 மீட்டர் கியூப்னால் என்ன வரும்? 75,000 லிட்டர்னு வரும். அப்போ 75 மீட்டர் கியூப்ன்றப்போ 75,000 லிட்டர்னு வரும். ஸோ இப்போ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் உயரம் காண்க. அதாவது ஒரு அலுமினிய கோளம் அதை அப்படியே உருக்கி உருளையாக மாற்றிருக்காங்க. அதோட ஆரமும் உருளையாக மாற்றினதுக்கப்புறம் அதோட ஆரமும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு என்ன கேட்டிருக்காங்கன்னா உருளையோட உயரம் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டோட வெயிட்டும் வந்து சேமாக தான் இருக்கும். அப்போ நம்மனா ரெண்டோட கன அளவும் சேமாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது கோளத்தின் கன அளவும் உருளையோடைய கன அளவும் சேமாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ கோளத்தின் கன அளவு ஃபார்முலா என்னென்னா 4/3/r³. அதே மாதிரி உருளையோட கன அளவு ஃபார்முலா என்னென்னா πr²h. ஸோ இங்கே ரெண்டுலேயுமே வந்து பை மட்டும் தான் காமனாக இருக்குது. ஆர் வந்து இதோட அளவு வேறு, இதோட அளவு வேறு. அதனால் நம்ம ஆர் வந்து இந்த இடத்துல கேன்சல் பண்ணக்கூடாது. பை மட்டும் சேம் வேல்யூ தானே, அதனால் நம்ம இது கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் வந்து என்ன இருக்குது? 4/3. அங்கே ஆரோட வேல்யூ என்னென்னா 12 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது நம்ம 12 3 டைம்ஸ் போடணும் க்யூப்னால். இங்கே ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8. அதனால் 8 2 டைம் போடணும். இப்போ நம்ம ஹச் தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம ஹச் மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஹச் மட்டும் இந்த சைடு அப்படியே வச்சுட்டு இந்த 2 8ஐயுமே வந்து இந்த பக்கம் கொண்டு வாங்க. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். அப்போது 4/3 இந்த 12 3 டைம்ஸ் டிவைடட் பை 8 வந்து 2 டைம்ஸ். ஓகேவா? அப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணால் நமக்கு ஹச்சோட வேல்யூ கிடச்சிரும். சால்வ் பண்ணலாம். இதில் 1 நாங் 4, 2 நாங் 8. அதுக்கப்புறம் இது 2 கேன்சல் பண்ணால் இதில் 6 வரும். 1 3 3, 2 3 6. இது 2ஐயும் கேன்சல் பண்ணோன்னா 4 2 8, 6 2 12. இது 2ஐயும் கேன்சல் பண்ணோன்னா 2ன்னு வரும். இந்த இடத்துல 3ன்னு வரும். அகெயின் இதை 2ஐயும் கேன்சல் பண்ணலாம். இதில் 6ன்னு வரும். அப்புறம் மீதி என்ன இருக்குன்னா 2 × 3 × 6. 2 3 6, 6 6 36. அப்போ 36 சென்டிமீட்டர் தான் இந்த ஹைட்டோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றில் எது ரூபாய் 1000 அசலுக்காக ஓராண்டுக்கு 10% என்ற வீதத்தில் தனி வட்டி ஆகும்? அதாவது அசல் 1000 ரூபாய். அப்போது தனி வட்டி 10% இருந்துச்சுன்னா அதோட தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து 1000ல் 10% என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். அதாவது 1000ல் 10% எவ்வளோ? ஏன்னா ஒரு வருஷம் தானே கேட்டிருக்காங்க. அதனால் இப்போ இது நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 100ன்னு கிடச்சிரும். இப்படியே கண்டுபிடிக்கலாம். இல்லைனா நம்ம PNR/100 ஃபார்முலாவில் யூஸ் பண்ணியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லை டேரெக்டாக 10% மட்டும் கண்டுபிடிச்சாலே இதுக்குரிய ஆன்சர் தான். ஸோ அப்போ 100% 1000 அப்படின்னா 10% என்னவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு 100 தான் வரும். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு ஆண்டிற்கு X% வட்டி வீதத்தில் X ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி வீதமானது X எனில் அசலின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, வருஷமும் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இதோட தனி வட்டி அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் எக்ஸ்னே கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு அசல் கேட்குறாங்க. ஸோ இது நம்ம PNR/100 ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் X% கொடுத்துருக்காங்க, என்னும் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கிட்ட வந்து அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்னென்னா I =
PNR/100. ஸோ இப்போ நமக்கு வந்து அசல் தானே வேணும். ஸோ அப்போ அசல் P மட்டும் நம்ம அந்த சைடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபார்முலா எப்படி மாறும்னா I × 100. இந்த 100 அந்த பக்கம் போயிடும், டிவைடட் பை NRன்னு மட்டும் இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் வந்து எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன்னா ஐயும் இங்கே எக்ஸ் தான், என்னும் எக்ஸ் தான், ஆரும் எக்ஸ் தான். அப்போ x × 100 டிவைடட் பை x × எக்ஸ்ன்னு வரும். இங்கே ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து என்னென்னா 100/x. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். Okay, next question. 2x plus 3y is to 3x plus 5y equal to 18:29 கொடுத்துட்டு நமக்கு x is to y ஓட ரேஷியோ கேட்டிருக்காங்க. இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து ஈக்குவேஷன் மாதிரி மேக் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். அதாவது 2x plus 3y equal to 18, 3x plus 5y equal to 29. இது வந்து ஈக்குவேஷன் 1, 2ன்னு வச்சு நம்ம எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா அதோட ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு நீங்கள் கேன்சலேஷன் மெத்தட், சப்ஸ்டியூஷன் மெத்தட் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ வந்து இன்னொரு மெத்தட் எப்படின்னா 2x plus 3y by 3x plus 5y. ஸோ இது இந்த ரேஷியோவை நம்ம இந்த மாதிரி டிவிஷனில் எழுதலாம். சேம் அதே மாதிரி தான் அங்கேயும் 18/29. இப்போ இது என்னென்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த 29 இந்த ரெண்டு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த 18 இந்த ரெண்டு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதை நான் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன் இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும். அப்போ 29 × 2x plus 3y, இங்கே 18 × 3x plus 5y. ஓகே, இப்போ இதை நான் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 58x plus 87y வரும். இந்த பக்கம் வந்து என்ன வரும்னா 54x plus 90yன்னு வரும். அதாவது இந்த 18 வந்து உள்ளே இந்த டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் ஒய் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம். ஸோ இங்கே வந்து இங்கே உள்ள எக்ஸ் வேல்யூட இந்த வேல்யூ அதிகமாக இருக்குது, அதனால் இதை அப்படியே வச்சுட்டு அங்கே உள்ள எக்ஸ் வேல்யூவை இந்த பக்கம் கொண்டு வருவோம். அப்போ கொண்டு வரும்போது என்ன வரும், மைனஸில் வரும், 54xன்னு வரும், -54ன்னு. இந்த பக்கம் வந்து 90y ஆல்ரெடி இருக்குது, இந்த 87y இந்த பக்கம் கொண்டு வரும்போது -87y. அப்போ என்ன வரும் அப்படின்னா 4x ஈக்குவல் டு 3y. நமக்கு x/y தான் கண்டுபிடிக்கணும், அதாவது x is to y. அப்போது x இந்த இடத்துல அப்படியே வச்சுக்கோங்க, இந்த y தான் இந்த பக்கம் கொண்டு வரும், இந்த 3 வந்து அப்படியே வச்சுக்கோங்க, இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வரும். அப்போ 4 இந்த பக்கம் டிவிஷனில் வந்துடும். அப்போது x is to yயோட வேல்யூ என்னென்னா 3 is to 4. இதுதான் இந்த சம்க்குரிய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் 5 is to 6 equal to x is to 12 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5/6 இந்த ரேஷியோ வந்து இந்த மாதிரி டிவிஷனில் எழுதுகிறோம். சேம் அதே மாதிரி x/12 இதை இப்படி எழுதிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 6x ஈக்குவல் டு இது வந்து 5 12 60ன்னு வரும். அப்போ x ஈக்குவல் டு 60/6 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 10ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னா 10. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர், 100 லிட்டர், 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளோ? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் வந்து இந்த 3 அளவுடைய HCF கண்டுபிடிக்கணும், அதாவது மீப்போவா கண்டுபிடிக்கணும். அதுதான் இதுக்குரிய ஆன்சராக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 30 லிட்டர்னால் 80ல் வந்து 30 பிரிக்க முடியாது. கீழே கொடுத்துருக்க எந்த ஆப்ஷனை வச்சு இவங்க கொடுத்துருக்க அந்த லிட்டர்ஸை வந்து கரெக்டாக ஈக்குவலாக பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் இதுக்குரிய ஆன்சராக இருக்கும். அது மட்டும் இல்லை, அது அதிகபட்ச அளவாகவும் இருக்கணும். அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் அது அதிகமான அளவாக இருக்கணும். அப்படி இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம மீப்போவாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ மீப்போவானா எவ்வளோ வரும்னா 100, 120, 80யா? ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்ம 10 வெளியே எடுத்தோன்னா இங்கே 10 வரும், இங்கே 12, இங்கே 8. அகெயின் 2 வெளியே எடுத்தோன்னா 5, 6, 4 வரும். இதுக்கப்புறம் வெளியே எடுக்க முடியாது. அப்போ இதோட மீப்போவா HCF என்னன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 20ன்னு வரும். ஸோ 20 தான் இதுக்குரிய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். a⁻3 - 9ax², a - 3x the whole squared இவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி, அதாவது HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டுலேயுமே காமனான டேர்ம் தான் வந்து HCF. இது எப்படி ஃபைன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதை நம்ம வந்து ரெண்டுலேயும் வந்து காமனாக ஏன்னு இருக்குது, நம்ம இது ஏ எடுத்துக்கலாம். ஸோ இது ஃபுல்லாமே ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இதுலேருந்து நம்ம காமனாக ஏன்றதை எடுத்துக்கலாம் வெளியே. அப்படி எடுத்தோம்னா என்ன வரும்னா a² - 9x² வரும். ஸோ இந்த சைடு உள்ள டேர்மை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதையும் அகெயின் நம்ம பிரிக்கலாம். எப்படின்னா a² மைனஸ் இந்த ஸ்கொயர்டு வந்து எக்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் இந்த 9 நான் எப்படி மாற்ற போகிறேன்னா 3யாக மாற்ற போகிறேன், 3². அப்போ எப்படி வரும்னா 3x the whole squared. இந்த ஸ்கொயர்டை வந்து இப்போ காமனாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறத நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, அப்போ a ×
இதை பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்குரிய ஃபார்முலா என்னென்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அதாவது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, இதுதான் இதுக்குரிய ஃபார்முலா. அப்போ இது இந்த இடத்த தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து அப்படியே தான் இருக்கும், ஏ மைனஸ் 3x த ஹோல் ஸ்கொயர். இப்போ ரெண்டுலேயுமே வந்து காமனாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ மைனஸ் 3x தான் காமனாக இருக்குது. சரி, அப்போ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா ஏ மைனஸ் 3x. நெக்ஸ்ட் கொஸ்டின், குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விகிதத்தில் 52,000 கடனாக பெற்றார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தனது கடனுக்காக 79,040 செலுத்தினார் எனில் என்ன வட்டி விகிதத்தில் அவர் கடன் பெற்றுள்ளார். ஸோ இது தனி வட்டின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தனி வட்டினாலும் நமக்கு ஒரே ஃபார்முலா தான், PNR/100 ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இதோட ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். வேறு ஏதாவது ஷார்ட்கட் மெத்தட் இருந்தாலும் அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா நம்மளுடைய அசல் ரேட் என்னென்னா 52,000 ரூபா. 4 வருஷத்துக்கு அப்புறம் அவர் கொடுத்த மொத்த ரேட் என்னென்னா 79,040. அப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் 4 வருஷத்துக்கு எவ்வளோ கட்டியிருக்காருன்னா நம்ம இந்த 79,040லேருந்து 52,000 மைனஸ் பண்ணிடுங்க. ஆனால் நமக்கு எவ்வளோ வரும்னா 27,040 ரூபா அவர் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 4 வருஷத்துக்கு கட்டியிருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணால் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கட்டினாரு தெரிஞ்சிடும். அந்த ஒரு வருஷத்துக்கு கட்டின அமௌண்ட் வந்து இதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோன்னா அது நமக்கு ஆன்சராக கிடச்சிரும். இப்போ ஃபார்முலா வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 4 வருஷத்துக்கு. நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. I = PNR/100. ஐயோட வேல்யூ என்னென்னா 27,040, பியோட வேல்யூ 52,000 இன்ட்டு என் வந்து 4, ஆர் தெரியாது அப்படியே வச்சுக்கலாம், பை 100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ இங்கேயே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஆர் மட்டும் இங்கேயே வச்சுக்கிட்டு மீதி எல்லா நம்பர் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 27,040 டிவைடட் பை 520 இன்ட்டு 4ன்னு வரும். இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இங்கே ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, இதில் 1 நாங் 4, அரை நாங் 24, மீதி 3, 7 நாங் 28, அகெயின் மீதி 2 வரும், மறுபடியும் அரை நாங் 24 வரும். இப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும், இது 26 2 52ன்னு வரும். இரண்டாவது வாய்ப்பால் கேன்சல் பண்ணால் 3 2 6, அகெயின் 3 2 6, மீதி 1, 8 2 16. அதுக்கடுத்து அகெயின் ரெண்டாவது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணால் 13 2 26 வரும். இதில் 1 2 மீதி 1, 6 2 12, மிச்சம் 1, 9 2 18, 13 13 169ன்னு வரும். அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 13. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா 13%. ஸோ இது வேறு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 4 வருஷத்துக்கு எவ்வளோ வருது, 27,040. இன்ட்ரெஸ்ட் மட்டும் நமக்கு 4 வருஷத்துக்கு 27,040. அப்போ அது ஒரு வருஷத்துக்கு எப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு நம்ம 4ஆல் டிவைட் பண்ணால் ஒரு வருஷத்துக்குரிய வட்டி கிடச்சிரும். அப்படி டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 6,760. இது வந்து இந்த 52,500ல் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 100%ன்றது 52,000. அப்போது 6,760% வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். அப்போது x = 6,760 இன்ட்டு 100 டிவைடட் பை 52,000 வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ 13%ன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 1³ + 2³ + 3³ என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1296 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 1³ 2³ அப் டு n³ இதுக்குரிய ஃபார்முலா என்னென்னா n × n+1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேவா, இதோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ n × n+1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1296ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கொயரை வந்து அந்த பக்கம் கொண்டு போகணும். ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா எப்படி மாறும்னா ரூட்டாக மாறிடும். அப்போ n × n+1 டிவைடட் பை 2 ஈக்குவல் இந்த வேல்யூவை ரூட்டில் போட்டுருங்க, 1296ன்னு வரும். அப்போ இதோட ரூட் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 36ன்னு வரும். ஓகேவா, அப்போது n × n+1 மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இந்த 36ஓட இந்த 2 வந்து இந்த 2 அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போயிடும். அப்போ 36 × 2, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 72ன்னு வரும். அப்போ n × n+1 ஈக்குவல் 72. இப்போ இது நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி மேக் பண்ண போகிறோம். அதாவது இந்த எண்ணை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ என்னும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், n² வரும். எண்ணும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் வெறும் n மட்டும் வரும், ஈக்குவல் 72.
n ஸ்கொயர்ட் ப்ளஸ் n இந்த 72 இந்த பக்கம் வரும்போது -72 ஈக்குவல் 0. இப்போ இதோட நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது காரணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் -72 ஆட் பண்ணால் வந்து +1 வரணும். அப்படி பார்த்தா என்னென்ன நம்பர்ஸ் வருதுன்னா 9ம் 8ம் தான். ஸோ இப்போ +1 வரணும்னா மைனஸ் இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். அப்போ என்னோட வேல்யூ வந்து இதோட ஆப்போசிட் சைன் தான் எடுத்துப்போம். -9 +8. அப்போ நம்ம அந்த நெகட்டிவ் சைனை எப்பயுமே நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் சைன் தான் எடுத்துப்போம். அப்போ இதோட வேல்யூ என்னோட வேல்யூ என்னென்னா 8. இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் √3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபுல்லாத்தையும் அப்படியே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு √3 மட்டும் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாலும் இதோட வேல்யூ வந்து மாறப்படுதில்லை, ஏன்னா ஃபுல்லாமே இன்ஃபினிட்டிவ் தான் இருக்குது. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா x √3 இதுக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த √3 அப் டு இன்ஃபினிட்டிவ் வரையும் அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ நம்ம இதையும் நம்ம வந்து இந்த இடத்துல எக்ஸ்னே போட்டுக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த ரூட்டை நான் ரிமூவ் பண்ணால் என்ன பண்ணணும், இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ x² = 3x. இப்போ இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 3, அதாவது 3^1 இருக்கும் ஆப்ஷனில். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டு கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க. அதாவது 25 பேருடைய சராசரி மதிப்பெண் வந்து 78.4ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சராசரி. அதாவது இது எப்போ அப்படின்னா இவங்க வந்து 96 நம்பர் போடாமல் 69ன்னு நம்பர் போட்டிருக்காங்க. சரிங்களா, 69ன்னு நம்பர் போட்டு அவங்க கண்டுபிடிச்ச 25 பேரோட சராசரி தான் 78.4. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒருவேளை நம்ம 96ன்னு கரெக்டாக போட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு என்ன சராசரி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 96க்கு பதிலாக தானே 69 போட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ கம்மியாக தான் போட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ கம்மியாக போட்டிருக்காங்க அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போ 96லேருந்து நம்ம 69 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் 27. ஸோ இவ்வளோ நம்பர் வந்து அதில் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணாலும் சராசரின்றப்போ நம்ம 25ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம்ல, அப்போ இந்த டிஃப்ரென்ஸை மட்டும் 25ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ 27 25ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1.08ன்னு கிடைக்கும். ஸோ இது ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்கல்ல சராசரி, அதோட ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அப்போது 78.4ஓட 1.08 நான் ஆட் பண்ணோன்னா என்ன வரும்னா 79.48ன்னு வரும். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இதுதான் ஷார்ட்கட் மெத்தட். இல்லை நம்ம சராசரி ட்ரெடிஷ்னல் மெத்தட் மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக வரும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 69ன்னு எடுக்கும்போது எப்படி இருக்கும்னா x/25 = 78.4. எக்ஸ்ன்னு சொல்கிறது வந்து அவங்களுடைய டோட்டல் மார்க்கு தான். இங்கே 25ஆல் டிவைட் பண்ணும்போது தானே 78.4 கிடைக்கிது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னா இந்த 78.4ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணுறது பண்ணோன்னா என்ன வரும்னா 1960. இப்போ நமக்கு இதோட என்ன ஆட் பண்ணுறோன்னா இந்த 27 ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி உள்ள அந்த டோட்டல் மார்க்கோட 27 மார்க் தானே கம்மியாக இருக்குது. அப்போ அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அகெயின் அதை நம்ம 25ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் 1960ன்னு. அதோட 27 நம்ம கூட்டிட்டு 25ஆல் டிவைட் பண்ணணும். கூட்டினோம் அப்படின்னா 1987 வரும். இதை 25ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 79.48ன்னு அதே ஆன்சர் தான் வரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி எவ்வளோ நம்பர் வந்து நம்ம குறைஞ்சிருக்கோ அந்த நம்பர் மட்டும் நம்ம 25ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அந்த பழைய சராசரியோட ஆட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? ஸோ இந்த கொஸ்டினை வந்து நம்ம சால்வ் பண்ணாமலே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 நபர்கள் கொடுத்துருக்காங்க, 5 வேலைகள். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலை. அதை ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க 5 நாளைக்கு முடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஒருத்தருக்கு ஒரு வேலைன்னு வச்சா கூட 5 நாளைக்கு தான் அவங்க முடிச்சிருக்காங்க. இப்போ அதே தான் இங்கேயும் 50 நபர்கள் 50 வேலை. அப்போ 50 நபர்களுக்கும் ஒரு வேலை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும்னா அதே 5 நாள் தான் வரும். இல்லை அப்படின்னா ஃபார்முலா பிரகாரம் போடலாம். ஸோ இந்த ஃபார்முலா என்னென்னா மென் டேஸ் அந்த ஒர்க்கு, இதுவும் அதே மாதிரி தான் மென் டேஸ் ஒர்க்கு. இது நம்ம 1 எடுத்திருக்கோம், இந்த சைடு 2ன்னு எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க 5 நபர்கள் 5 நாட்களுக்கு 5 வேலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து எத்தனை நாட்கள்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்து 50 நபர்கள் எத்தனை நாட்களில் 50 வேலை. ஓகேவா? இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். இதுவும் கேன்சல் பண்ணிடுங்க, இதுவும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ அந்த நாட்கள் என்னென்னா 5.
ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 5000க்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 5000 8%, அதனால் நம்ம ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா அசல் வந்து 5000 ரூபாய், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க? 2 வருஷம். ஸோ ஃபஸ்ட்டு ஆண்டுக்குரிய வட்டி கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து 1% எவ்வளோன்னு பார்த்தா லாஸ்ட்லேருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்படி வச்சோன்னா இதுதான் 1%, 50 ரூபான்னு வரும். இப்போ இது 8%னா 850 என்ன வரும்? 400ன்னு வரும். இதுதான் வந்து வருஷத்துக்குரிய வட்டி. இதே இது 2 வருஷம் போது அது வந்து 800 ரூபாயாக மாறும். இது வந்து தனி வட்டி. இதுவே கூட்டு வட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 400 வருஷத்துக்கு 400, 2வது வருஷத்துக்கும் 400, இந்த 400க்கு கூட்டு வட்டின்றனால இதுக்கும் வட்டி வரும். அப்போ இதுக்கும் 8% வட்டி. அப்போ 1% வந்து 4. அப்போ 1% 4னா 8%ஆக இருக்கும்போது 32ன்னு வரும். அப்போ இது வந்து 832. அப்போ டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 32. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஓகே, இது நம்ம ஃபார்முலா பிரகாரம் எப்படி சால்வ் பண்ணலாம்னா இதுக்குரிய ஃபார்முலா என்னென்னா difference equal to PR squared divided by 100 squared. அப்போ அசல் வந்து என்னது 5000, ஆறுன்றது 8. ஸோ அதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 8 2 டைம் வரும், 100ம் 2 டைம் வரும். இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு 32ன்ற ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த 2 0க்கு இந்த 2 0, 50, இதில் 250, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா 4 வரும். 4 8 32. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. 2 ஆண்டுகள் வச்சு வித்தியாசம், தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. 3 ஆண்டுகள் கேட்கும்போது ஃபார்முலா மாறும். சரிங்களா? வேறு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒருவர் 20 பக்கங்களை படிக்க 2 மணி நேரம் ஆகிறது எனில் அவர் அதே வேகத்தில் 50 பக்கங்களை படிக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் வந்து நம்ம பென் அண்ட் பேப்பர் எல்லாமே சால்வ் பண்ணலாம். கொஷின் பாருங்கள், 20 பக்கங்களை படிக்க 2 மணி நேரம் ஆகும் சொல்கிறாங்க. அதே வேகத்தில் தான் அவர் 50 பக்கங்களையும் படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போது 20 பக்கங்களை படிக்க 2 மணி நேரம் ஆகுதுன்னா 10 பக்கங்களை படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் போதுமானது. அப்போ அதே வேகத்தில் 50 பக்கங்களை படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும்னா 5 மணி நேரம் தேவைப்படும். ஸோ நமக்கு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டுபிடிக்கணும். 2 வருஷத்துக்கு தான். ஸோ 12% கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எழுதிக்கலாம். அசல் வந்து 5000 ரூபாய். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னதுன்னா 12%. 2 ஆண்டுகளுக்கு வந்து வட்டி கணக்கிடுறாங்க. ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வருஷத்துக்கு வட்டி என்னவா இருக்குன்னா வருஷத்துக்கு வந்து 12%. இதில் 1% என்னென்னா 50 ரூபா. அப்போ 12 × 50 எவ்வளோ வரும்னா 600ன்னு வரும். இதுதான் வருஷத்துக்குரிய வட்டி. ஓகே, 2வது வருஷத்துக்குரிய வட்டி என்னென்னா இந்த 600ம் அதோட இந்த 600க்குரிய 12% வட்டியும் சேர்க்கணும். இப்போ 600க்குரிய 12% வட்டி என்னவா இருக்குன்னா 1% வந்து பார்த்திங்கன்னா 6, லாஸ்ட்லேருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1% வந்து 6. அப்போ 12 6 என்ன வரும்னா 72ன்னு வரும். ஸோ அப்போ டோட்டலாக இந்த வருஷத்துக்குரியது வட்டியும் 2வது வருஷத்துக்குரிய வட்டியும் டோட்டலாக நம்ம ஆட் பண்ணோன்னா 1272 வரும். இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். ஃபார்முலா படி எப்படி போடுறது அப்படின்னா A = P × 1 + R/100 the whole power n. இதுதான் வந்து இந்த கூட்டு வட்டிக்குரிய ஃபார்முலா. இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து மொத்த தொகையாக தான் இருக்கும். அதாவது இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அசல் வந்து 5000 ரூபாய், 1 + 12/100 the whole power n. இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா இங்கே 3, இங்கே 25ன்னு வரும். ஸோ n வந்து இங்கே 2, அதனால் 2னே போட்டுடலாம். அப்போ 5000 இதை ஆட் பண்ணோன்னா என்ன வரும்னா 28/25ன்னு வரும். ஸ்கொயர்ட்னால நம்ம அதை 2 தடவை இங்கேயே போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ சால்வ் பண்ணலாம். 1 25 65, 2 25 50, 200 போட்டுக்கோங்க. அகெயின் 1 25, இதில் 8 25ன்னு வரும். அப்போ 8 × 28 × 28. இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6272ன்னு வரும். இது வந்து மொத்த தொகை, அதாவது வட்டியோடு சேர்ந்து. அப்போ இதுலேருந்து நம்ம அசலை மட்டும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். அசலை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா ஒரு 1272ன்னு வரும். சரிங்களா?
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அசல் 48,000 ஆனது 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக 55,560 உயர்ந்தது எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அசல் வந்து 48,000, தனி வட்டி தான் 2 வருஷம் ப்ளஸ் ஒரு 3 மாதத்துக்கு சேர்த்து வந்து மொத்த தொகை என்ன, வட்டியோட சேர்த்து மொத்த தொகை என்னன்னா 55,560ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச I = PNR/100 ஃபார்முலா தான், அதில் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 48,000லேருந்து 55,560 வந்திருக்குல்ல, ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 7,560. ஓகேவா? ஸோ இதை வந்து இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 7,560 = அசல் வந்து 48,000. ஸோ n வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 ஆண்டுகள் ப்ளஸ் 3 மாதம்னு இருக்கா. அப்போ 2 ப்ளஸ் இந்த 3 மாதத்தை எப்படி எழுதலாம் அப்படின்னா 3/12. சரிங்களா? ஏன்னா நம்ம இதை வந்து வருஷத்தில் தான் எழுதணும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி மாதத்தில் எழுத முடியாது. அதனால் வருஷத்தில் எழுதணும் அப்படின்னா 3/12ன்னு போடலாம். அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 1/4ன்னு வரும். இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 9/4ன்னு வரும். சரிங்களா? அந்த 9/4 தான் நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும் n-க்கு பதிலாக. அப்போ 9/4 × r / 100. இப்போ இந்த இடத்துல இங்கேயே நம்ம இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். r மட்டும் இங்கே இடத்துல அப்படியே வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ என்ன வரும்னா 7,560 × 4. இந்த 4 இங்கே டிவிஷனில் இருக்குது, இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் மாறிடும். இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஸோ இது வந்து டிவிஷனில் போயிடும். அப்போ மீதி என்ன வரும்னா 480 × 9ன்னு வரும். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். ஸோ இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0, 1 4 இதில் 1 2 12 48ன்னு வரும். இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ண என்ன வரும்னா இங்கே 6, இங்கே வந்து 2 6, மீதி 1, 7 2 14, மீதி 1 8 2 16ன்னு வரும். ஸோ அகெயின் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 6 6, 6 6 36, மீதி 1 3 6 18. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா 1 9 9, 7 9 63ன்னு வரும். அப்போ ஆரோட வேல்யூ என்னென்னா 7. ஸோ அப்போ 7% தான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க, இங்கே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது ரெண்டையும் வந்து ஒரே மாதிரி மாற்றுறோம். அதாவது ரெண்டுமே கிலோமீட்டரில் இருக்கணும், இல்லைனா ரெண்டுமே மீட்டரில் இருக்கணும். ஸோ இந்த 3 கிலோமீட்டரை வந்து நம்ம மீட்டராக மாற்றிக்கலாம். இப்போ 1 கிலோமீட்டருக்கு வந்து எத்தனை மீட்டர்னா 1000 மீட்டர். அப்போ 3 கிலோமீட்டருக்கு என்ன வரும், 3000 மீட்டர்னு வரும். இங்கே வெறும் 300 மீட்டர் அப்படியே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அப்போ இதோட ரேஷியோ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த 2 0க்கு இந்த 2 0, 1 3 3, இங்கே 0.3 30. அப்போது 10:1 தான் இதுக்குரிய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஓராண்டில் 20,000 25,000 அதிகரித்துள்ளது எனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 20,000 25,000 அதிகரிச்சிருக்கு. அப்போ எவ்வளோ % அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த 20,000 தான் ஸ்டார்டிங்கில் இருந்தது. அப்போ அந்த 20,000 4ஆக பிரிங்களே, நமக்கு 5,000 தான் வரும். அப்போ 4ஆக பிரித்தா 5,000 வருதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா 25% தான் 5,000ன்னு அர்த்தம். அப்போது 25,000 உயர்ந்துள்ளது அப்படின்றப்போ நமக்கு ஒரு 25% எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு. அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து 25 தான் வரும். அப்படி இல்லைனா இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ % டிக்ரீஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த % சேஞ்ச் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைனல் மைனஸ் ஒரிஜினல் டிவைடட் பை ஒரிஜினல் இன்ட்டு 100. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபைனலாக எவ்வளோ வந்துச்சு, 25,000 பேர். ஆரம்பத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க, 20,000 பேர். அப்போ 5,000 பேர் தான் வந்து கூடியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்திருக்காங்க, 20,000 இன்ட்டு 100. இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த 3 0க்கு 3 0, இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0, 1 2 I 2 10, அப்போ I 5 25. ஸோ 25%. நெக்ஸ்ட் கொஸ்டின். ABC என்ற வேட்பாளர்கள் பள்ளி தேர்தலில் பெற்ற வாக்குகள் முறையே 153, 245 மற்றும் 102 எனில் வெற்றி பெற்ற வேட்பாளரின் வாக்கு % என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா யாருன்னா இந்த 245 ஓட்டு வாங்கினவர் தான் வெற்றி பெற்றிருப்பார். அப்போது 245 டோட்டலில் எவ்வளோ % இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா அதுதான் வந்து அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்குரிய ஆன்சராக இருக்கும். ஸோ டோட்டல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 153, 245, 102 இதை 3ஐயும் கூட்டணும் நம்ம. இன்ட்டு 100 போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 245 டோட்டலாக வந்து எவ்வளோ பேருனா 500 பேர் இருக்காங்க.
ஸோ இது நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 0க்கு 2 0. இதை கேன்சல் பண்ணோம் என்னென்னா 4 5 20ன்னு வரும். மீதி 4 9 5 45. அப்போ 49% தான் இதுக்குரிய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு எண்களின் மீபோவா மற்றும் மீபோமா முறையே 16 மற்றும் 240 ஆகும். அவ்விரு எண்களில் ஓர் எண் 48 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி. ரெண்டு எண்களுடைய மீச்சியமாகவும் மீபோவாவும் மல்டிப்ளை பண்ணுறது வந்து அந்த ரெண்டு எண்களை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு சமம். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம இங்கே கேட்டிருக்க கொஸ்டினுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் எல்சிஎம்மும் ஹச்சிஎஃப்பும் கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் வந்து 240, ஹச்சிஎஃப் வந்து 16. இதில் ஓரியன் சொல்லியிருக்காங்க. அந்த ஓரியன் வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் 48. ஸோ இன்னொரு எண் வந்து பின்னு வச்சுக்கலாம். இன்னொரு எண் வந்து பி, அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ பி மட்டும் ஒரு சைடு அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 48 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ 240 16 டிவைடட் பை 48ன்னு வரும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். இங்கே ஒரு 16 16 இதில் 3 டைம்ஸ் இருக்கும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். 3 24 ஒரு 0 வரும். அப்போது பியோட வேல்யூ வந்து 80. இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வில்சன் மதன் குணா ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையில் ஒரு சுற்றை முறையே 10 15 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியை ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம இதுக்கு வந்து எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். அதாவது 10 15 20 இதோட எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதோட எல்சிஎம் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 5ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்னா 2 3 4ன்னு வரும். ஓகே, அகெயின் 2ஆல் 1 3 2ன்னு வரும். எல்சிஎம் என்னென்னா 60ன்னு வரும். நமக்கு கொஸ்டினில் வந்து நிமிடம் தான் கொடுத்துருக்காங்க. 10 15 20 நிமிடம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு கிடச்சிருக்க இந்த ஆன்சரை நம்ம நிமிடத்தில் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து 7 மணிக்கு 3 பேரும் ஒரே டைமில் தொடக்கப்புள்ளி வர்றதுக்கு வந்து 60 நிமிஷம் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடுத்து 8 மணிக்கு. ஸோ காலையில் 7 மணிக்குனாங்க. இப்போ அடுத்து 8 மணிக்கு அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வருவாங்க. அப்போ வந்து காலையில் 8 மணிக்கு இதுதான் ஆன்சர். அதாவது 8 முற்பகல் அப்படின்னு வரும். சரிங்களா? இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரீசனிங் ரிலேட்டடான சம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த ரவுண்டில் மட்டும் என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ரிலேட் பண்ணிகிட்ருப்போம். இந்த 2 நம்பரும் இந்த நம்பர் எப்படி வந்துச்சு இதை வச்சு இப்படி இந்த மாதிரி நம்ம வந்து ரிலேட் பண்ணி பார்த்துட்ருப்போம். ஸோ நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். இது எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர் ஆர்டராக கொடுத்துருக்காங்க. பகா எண்ணு சொல்லுவோம் இல்லையா, அது ஆர்டராக கொடுத்துருக்காங்க. இப்போது 2 3 5 7 11 13 17 19. ஸோ இதுக்கப்புறம் உள்ள பகா எண் என்னவாக இருக்குன்னா 20 இருக்காது, 21 இருக்காது, 22 இருக்காது. என்ன வரும்? 23. ஸோ இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பெருக்கல் என்பது வகுத்தல், கழித்தல் என்பது பெருக்கல், வகுத்தல் என்பது கூட்டல் மற்றும் கூட்டல் என்பது கழித்தல் எனில் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த இதை வந்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பெருக்கல்ன்றது வகுத்தல்னு சொல்லியிருக்காங்களா, ஸோ எங்கே பெருக்கல் இருக்கோ அந்த இடத்துல வகுத்தல் போடுங்க. ஸோ நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, பெருக்கல்ன்ற இடத்துல வகுத்தல், அதுக்கடுத்து கழித்தல்ன்ற இடத்துல பெருக்கல். ஸோ இங்கே தான் கழித்தல் இருக்குது, இங்கே பெருக்கல். அதுக்கப்புறம் வகுத்தல் என்பது கூட்டல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல கூட்டல். ஸோ இந்த ப்ராக்கெட்டை வந்து மறக்காமல் போட்டுருங்க. அதுக்கடுத்து கூட்டல் என்பது கழித்தல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டல்ன்றது கழித்தல். ஸோ எப்பயுமே நம்ம போர்ட் மாஸ் ரூல் பிரகாரம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட் இல்லை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் பார்ப்போம். ஸோ ப்ராக்கெட் இருக்கிறனால ஃபஸ்ட்டு இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதை சால்வ் பண்ண வரும் 3 15 45. இந்த 45ஓட 19 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 64ன்னு வரும். அப்படியே எழுதிருங்க இந்த இடத்துல மீதி உள்ளதை. அதுக்கப்புறம் நம்ம டிவிஷன் தான் பண்ணுவோம். டிவிஷன் பண்ணிட்டு தான் சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணிட்டு டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிவைட் பண்ணணும். 64 8ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 8ன்னு வரும். அந்த 8லேருந்து நம்ம 6 சப்ட்ராக்ட் பண்ணால் 2ன்னு வரும். இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். ஓகே, இதுதான் வந்து லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு அவங்க வந்து இங்கே P@L இதுக்குரிய வேல்யூ வந்து Y75 அப்படின்னா இதே மேனரில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா string 1 as இதுக்குரிய வேல்யூ என்னவா வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்க, இது வந்து அட் சிம்பிள், இது என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா Pன்றது இங்கேருந்து ஒரு டிஜிட் தள்ளி இருக்குது. அதே மாதிரி
இங்கே ஒய்ன்னு இருக்கா, இதுவும் ஒரு டிஜிட் தள்ளி இருக்குது. ஓகேவா? அட் சிம்பிள் வந்து எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்லேருந்து 4th வேல்யூவாக இருக்குது. ஸோ லாஸ்ட்லேருந்து 4th வேல்யூவாக 7 இருக்குது. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கடுத்து எல் வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது 5 6 7 7th பொசிஷனில் இருக்குது. ஸோ இங்கேருந்து 7th பொசிஷனில் என்ன இருக்குன்னா 5 இருக்குது. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. அப்போ அதே மாதிரி நம்ம இதையும் மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிங் சிம்பிள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து 6th சிம்பிளாக இருக்குது. அப்போ இங்கேருந்து 6th வேல்யூவாக என்ன இருக்குன்னா எஃப்ன்னு இருக்குது. அதுக்கடுத்து 1 பாருங்கள், 1 வந்து 9th பொசிஷனில் இருக்குது. ஸோ இங்கேயே 9th பொசிஷனில் என்ன இருக்குன்னா டாட் இருக்குது. ஸோ அந்த டாட் இங்கே வச்சிடலாம். அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆஷ் சிம்பிள், இந்த ஆஷ் சிம்பிள் எங்கே இருக்குன்னா 11th பொசிஷனில் இருக்குது. ஸோ இங்கேயே 11th பொசிஷன் என்னென்னா 11th பொசிஷனில் 3ன்னு இருக்குது. ஸோ அப்போது 3, அப்போது F.3. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.